இலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூமியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு சொல்லும்போது அப்போ பூமி வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு நேராக அந்த டம்மி பாய்சன் கலந்த அந்த காஃபியை வந்து குடிச்சிட்றாங்க. நான் போயிட்டு அசிங்கப்படுறதுக்கு பதிலாக இப்படி இதை குடிச்சு வந்து செத்து போகலாம் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக்குறாங்க. பூமி அதை குடிச்சதுக்கப்புறமா எனக்கு எதுவும் ஆகலை பார்த்தீங்களா, என் மேலே பழி போடுறதுக்காக வேணும்னே இப்படி எல்லாரும் நம்ம சேர்ந்து நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே அந்த டாக்டர் பயந்துக்கிட்டு நக்ஷத்ரா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இதை வந்து பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதை விட நான் அதிகமாக பண்ணேன்னா கண்டிப்பாக என்னோட லைசன்ஸ் தான் கேன்சல் ஆகும், ஐம் சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன நக்ஷத்ரா, உங்கள் நாடகத்தினால என்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது, இந்த ஒரு காரணத்தை வச்சே நான் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும், உங்கள் அப்பாவோட முகத்துக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட சாரி கேட்குறாங்க. இப்படி ஒரு மகளை பெற்றெடுத்திருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகும். அப்போது சந்திரா வந்து சொல்கிறாங்க, என்ன நக்ஷத்ரா நீ இப்படி பண்ணியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான் இதை பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்த தத்தெடுக்கிறது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்காக நீ இந்த அளவுக்கு போவியா, அந்த எஸ்ஐ நீ பண்ண தப்புக்கு ஏன் மேலே பழி போட்டுட்டு போறாருன்னு பார்த்தியா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்ல, நான் ஏன் இதை செஞ்சேன்னு உங்களுக்கு புரியலையா, எனக்கு இந்த தத்தெடுக்கிறது சுத்தமாக பிடிக்கல, நான் உங்களோட பொண்ணாக இருக்கும்போது இன்னொருத்தியை இப்படி மகளாக நீங்கள் தத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த சொசைட்டி என்னை பற்றி என்ன நினைக்கும், இந்த பொண்ணு சரியில்லை அதனால தான் இன்னொரு மகளை வந்து இவர் தத்தெடுக்கிறாரு அப்படின்னு பழி ஏமேல விழாதாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்காக நீ இந்த அளவுக்கு போவியா, எதுவுமே வந்து நாம பண்ற விதத்துல தான் இருக்கு, நாம யோசிக்கிறோம் நாம பேசுற விதத்துல தான் எல்லாமே இருக்கு, நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஒவ்வொரு முறையும் நான் பூமியை பார்க்கும்போது எனக்கும் ஷோபாக்கும் பிறந்த பொண்ணு மாதிரி தான் வந்து பூமி எனக்கு தெரியுறாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுமே வந்துட்டு அபூர்வா பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க எல்லாரும் இவ்வளோ சொல்றோம், நக்ஷத்ராக்கும் தத்தெடுக்கிறது பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, இதில் உங்களோட மாற்றமே கிடையாதா, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு தத்தெடுக்கிறத வந்து நிறுத்துகிற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, நீங்களாம் ஏன் இப்படி நினைக்கிறீங்க, இதனால் என்ன அப்படி கஷ்டம் வரப்போகுது நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது அபூர்வா வந்துட்டு எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி என்னோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நான் பூமியை தத்தெடுக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பூமி தான் முக்கியமா, எங்களை விட பூமி தான் முக்கியமா அப்படின்னு கேட்க, அதிகம் குறைவு இதை பற்றிலாம் நான் பேச வரல, எனக்கு எல்லாருமே சமந்தான், நான் பூமியையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் வந்து பூமியை தத்தெடுக்கிறது தான் போகிறேன், நான் அதை தடுத்து நிறுத்த மாட்டேன், நீ இந்த வீட்டில் இருக்கிறதும் இல்லாத உன்னோட இஷ்டம் அப்படின்னு வந்து சந்திரா வந்து சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பூமி எல்லாரும் பேசினதை கேட்டுட்டு இந்த தத்தெடுக்கிறது வந்து வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. கிருஷ்ணபிரசாத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் செர்ரி ககன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்துவை கூட்டிகிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்போ ககன் பேசலான்னு போகும்போது ககன் பேசினா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி செர்ரி வந்துட்டு நீ வெளியே இரு, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு வாரத்தில் நாங்கள் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க மாமனார் மாமியார் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு செர்ரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் வந்து நேராக சாரதாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட சொல்லி சொல்கிறாங்க. சாரதாவும் வந்துட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப வேகமாக கிருஷ்ணபிரசாத் சாப்பிட்றாரு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னு கேட்கும்போது அதில் சாப்பாடே இருக்காது. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாரதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சாதம் வடித்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல வேண்டாம், உனக்கு இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காமல் நான் மொத்தத்தையும் வந்து சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இவ்வளோ நாளாக வந்துட்டு ககன் வேண்டாம் அப்பா தான் வேணும்னு சொல்லி பூமி போனால இப்போ தத்தெடுக்கிறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ககனை தேடி போயிருக்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்டதுமே சாரதாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆமா ககன் கிட்ட நீ நட்சத்திரோட கல்யாணத்தை பத்தி பேசினி அப்படின்னா வந்து ஒரு சில விஷயத்துல வந்து கிருஷ்ணபிரசாத் வந்து சாரதா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.